எண்ணெயில் வதக்காத வெண்டைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே இதை வேக போட்டுற வேண்டியதான். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், சீரகம், 2 பல் பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இவ்வளோத்தையும் கொஞ்சம் குறப்பாக, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்ததும் அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்து கிளறி எடுத்துகிட்டு கடைசியில் கொஞ்சம் தாளித்து மேலால் ஊற்றிட வேண்டியதான். இப்போ கொஞ்ச நாளாகவே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே உடல் பருமன் அதிகமாக போயிட்டுருக்குது. இப்போ இந்த வெண்டைக்காவை எண்ணெயில் வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அவிச்சு தான் நான் என்ன செய்கிறேன், கூட்டு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவு எடுத்தால் தான் முடியும். அதனால தான் சரியாங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க. சிம்பிளான வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.